ஒரு ஆணுக்கு எது அழகுன்னு கேட்டீங்கன்னா, அவன் சம்பாரிக்கிறது தான். வேற என்ன? அப்படின்னு சமூகம் சொல்லும். ஆனா என் பார்வையில ஒரு ஆண் எப்பொழுது அழகாகிறான்னு சொல்லவா? நமக்கப்புறம் நம்ம குழந்தையும், மனைவியும் யாரிடமும் கையேந்திடக் கூடாதுன்னு ஒரு ஓட்டம் ஒண்ணு ஓடுறான் பார்த்தீங்களா? அந்த ஓட்டத்துல அவன் அழகாகிறான். தன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு ஏதோ ஒரு அரபு நாட்டுக்கு போய் வெயில் மழை பாராமல் உழைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த உழைப்புல அவன் அழகாகிறான். இந்த மாசம் இன்னும் 2 நாள் ஓட்டி பார்த்தா, தான் பையன் கேட்ட லேப்டாப்ப வாங்கி குடுத்துறலாம்ன்னு நெனைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த அன்புல அவன் அழகாகிறான். பண்டிகை தேதியில கூட விடுமுறை கிடைக்காம யூனிஃபார்ம போட்டுட்டு தான் குடும்பத்துக்கு வீடியோ கால் பேசுறப்ப, அவங்கல்லாம் புத்தாடை உடுத்தி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, நம்மால அவங்க கூட இருக்க முடியலையே! அப்படின்னு ஒரு ஏக்கம் ஏங்கி அதை மறைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த ஏக்கத்துல அவன் அழகாகிறான். ஒரு நாள் முழுசும் கால் கடுக்க, முதுகு வலிக்க உழைச்சுட்டு வீடு திரும்புறப்ப, தன் மனைவியின் முகத்துல இருக்க ஒரு சின்ன சிரிப்ப பார்த்தும், தன் குழந்தைகள் "ஐ அப்பா வந்தாச்சு" அப்படின்னு குதிக்கிறத பார்த்தும் உற்சாகம் அடையறான் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்துல அவன் அழகாகிறான். "அம்மா கால கொஞ்சம் அமுக்கி விடுறியா? முதுகு கொஞ்சம் புடிச்சு விடுறியா?" அப்படின்னு கேட்கிறத தவிர, தன் உழைப்பிற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எவ்வித பாராட்டையும் எதிர்நோக்காமல், மறுநாள் காலையில் ஒரு துளி சலனமும் முகத்துல இல்லாம, மறுபடியும் ஓடத் தயாராகிறான் பார்த்தீங்களா? அந்த மன உறுதியில் அவன் பேரழகன் ஆகிறான். ஒரு பெண் தன் வயித்துக்கு சாப்பிடாம தன் கணவருக்கும், குழந்தைக்கும் கொடுக்கும் சாப்பாட்டின் தியாகம் எவ்வளவு பேசப்பட வேண்டியதோ, கூட்ட நெரிசல்ல கை நிறைய பையோட நிக்கிறப்ப, ஒரே ஒரு இருக்கை கிடைக்கையில், அதுல தான் போய் உட்காராம, தன் மனைவிக்கோ, தாய்க்கோ குடுத்துட்டு நிற்கும் தியாகமும் பேசப்பட வேண்டியவை தானே! என் பொண்ணு அப்பப்ப விளையாட்டுத்தனமா கேட்பா, "அம்மா அப்பா கல்லு மாரி இருக்கார்லம்மா" அப்படின்னு. அவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அது கல்லு இல்ல. உளியால செதுக்குன சிற்பம் எப்படி நிக்குதோ, அதே மாதிரி வலியாலேயே அடிபட்டு உருப்பெற்ற உருவம் அது அப்படின்னு. ஒவ்வொரு வீட்டை பாதுகாக்க போராடும் அவ்வீட்டின் காவல் தெய்வங்களான கருப்பண்ணசாமிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி. பேசலாம். ரேண்டம் தாட்ஸ் வித் வித்யா. பாய்.